ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் தி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஐபிஎல் 2025 செகண்ட் மேட்ச் அண்ட் தேர்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நேற்றுக்கு ஃபஸ்ட் மேட்ச் யாராருக்கு நடந்ததுன்னா ஆர்சிபிக்கும் கேகேஆர் நடந்தது. இதில் நம்ம விராட் கோலியோட சூப்பர்பான பேட்டிங்கில் ஆர்சிபி கம்ஃபர்டபுளாக கேகேஆரை வின் பண்ணாங்க. கடந்த ஒரு 2 சீசன்களாகவே ஆர்சிபி ஒரு மேட்ச் கூட கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக ஜெயிச்சதே கிடையாது. ஆஃப்டர் 4 மேட்ச்சுக்கு அப்புறம் கேகேஆரை ஆர்சிபி வின் பண்ணியிருக்கு, அதுவும் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்கு. இன்றைக்கி சண்டே 2 ஐபிஎல் மேட்ச் நடக்க போகுது. இதில் ரொம்பவே முக்கியமான மேட்ச் சிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும் நடக்க போகிற மேட்ச் தான். மாஸ்டர் ஆஃப் ஆல் ரைவல்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மேட்ச்சில் நம்ம எம்எஸ் தோனி அவர்களை மீட் பண்ணுறதுக்கு நம்ம ஏகே ஸ்டேடியத்துக்கே வரார் அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இப்போ பரவலாக பரவிக்கிட்டு இருக்குது. இந்த நியூஸ் உண்மையாக பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உண்மையாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐபிஎல் டீம் இருந்ததுன்னா அந்த ஐபிஎல் டீமுக்கு கிட்டத்தட்ட 100க்கு மேலே ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்க. நம்ம ஊரில் இருக்க வெளிநாடுகள் இருக்க பெரிய சிறிய கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் டீமை தேர்ந்தெடுத்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அது போல தான் நம்ம சிஎஸ்கே அன்னைக்கு கிட்டத்தட்ட 150-200 கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இப்படி சிஎஸ்கேவை ஸ்பான்சர் பண்ணுற 200 கம்பெனியில் ஒரு 2 கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேயோட அஜித் குமார் ரேசிங் டீமையும் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. யோர் ஜேர்னி அப்புறம் QNQ ஃபார்மசி அப்படின்ற 2 கம்பெனிகள் தான் நம்ம சிஎஸ்கேவோட ஒன் ஆஃப் த ஸ்பான்சராக இருக்காங்க. நம்ம ஏகேயோட அஜித் குமார் ரேசிங்க்கும் மெயின் ஸ்பான்சராக இருக்காங்க. இந்நிலையில் தான் இந்த 2 கார்பரேட் கம்பெனிகளையும் நம்ம ஏகேவையும் எம்எஸ் தோனி அவர்களையும் மீட் பண்ண வச்சா அவங்களோட கம்பெனிக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நடக்க போகிற சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஏகேவையும் தோனியும் மீட் பண்ண வச்சா செம்மையாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த மேட்ச் சென்னை ஜெயப்பாக்கத்தில் நடக்கிறனால நம்ம ஏகேவுக்கும் தோனி மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஏகேவுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களில் வேற ஒரு ரேசிங் மேட்ச் இருக்கிறனால இப்போதைக்கு இந்த மீட்டிங் வேணால் ஃபியூச்சரில் வேணால் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அன்பாவும் ரெக்வெஸ்டாகவும் நம்ம ஏகே அவரோட ஸ்பான்சர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காராம். இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்காமல் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்கமிங் மேட்சஸில் இது கண்டிப்பாக நடக்கும். இது நடந்துச்சு அப்படின்னா ஸ்டேடியத்தோட நிலம் என்ன ஆகும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை ஒரே வரியில் மாசாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.